நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா 80, 90களில் உள்ள நடிகர்களை வந்து நம்ம வந்து பிரமிப்பாக பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம வந்து அவங்கள வந்து தியேட்டரில் பார்த்துருப்போம், அல்லது பேப்பரில் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். அவங்கள பர்சனல் லைஃப் நம்ம பார்த்ததே கிடையாது, பொதுவாக பார்த்ததே கிடையாது. ஆனால் இப்போ மாதிரி வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அது மாதிரி சோஷியல் மீடியா வந்ததுனால அவங்கள நம்ம எளிதாக பார்க்கலாம், அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அப்போ வந்து நம்ம சினிமாவில் பார்த்து மட்டும்தான் பிரமித்தோம். அப்படி பிரமித்த சில நடிகர்களை நான் வந்து சிங்கப்பூரில் சந்திச்சிருக்கேன், எதிர்பாராதமாக சந்திச்சிருக்கேன். அவங்களோட நான் பழகிய அனுபவத்தை உங்களோட நான் இப்போ சொல்கிறேன். அதில் வந்து முக்கியமாக வந்து மக்கள் நாயகன் ராமராஜன் வந்து நான் படிக்கிற காலத்தில் மிக பிரமாண்டமான ஹீரோவாக இருந்தார். ஒரு படம் வந்தாலே கொள்ளாது. நான் படித்தது வந்து திருச்சியில். அந்த சமயத்தில் வந்து அங்கே உள்ள தியேட்டரில் பார்த்தோம்னா திருவிழா மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ரம்பா உலசின்னு ஒரு தியேட்டர் இருக்குது. அதில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிக பிரமாண்டமான கூட்டமாக இருக்கும். நம்மளால் ஒன்றுமே போகலாம். அப்படியே பிரமிச்சு நடிகர் அவர்லாம். நம்மளை பார்க்கும்போது நம்ம பிரமிச்சு நடிகராக இருந்த ராமராஜனை ஒரு வழி சிங்கப்பூரில் எதிர்பாராத விதமாக சந்தித்தேன். அது என்னென்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், கேட்டுங்க. முஸ்தாபா சென்டரில் நான் வேலை செய்யும்போது ஒரு நாள் நான் உள்ளே இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 10 கிலோ ஜாமான் சொல்லி கேட்டார். இன்னும் அது நான் யதார்த்தமாக திரும்பி இப்படி பார்த்தோம் பாருங்கள். நம்ம ராமராஜன் எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம கனவுல கற்பனை பண்ண முடியாத நடிகராக இருந்தவர். கர்நாடகாவின் படத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றி. பார்க்கும்போது எனக்கு பிரமிச்சு போச்சு. எனக்கு அந்த இப்போ அப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரியாக இருந்தார். பல ஹீரோ மாதிரி இல்லை, அது வயசாகிட்டு எல்லாம் போயிட்டுல. ஆனால் எனக்கு தோணுது வந்து அவர் இது கர்நாடகாவின் படத்தில் உள்ள அந்த அமைப்பு தான் எனக்கு தோணுச்சு. அவரை கூப்பிட்டு போய் ஜாமான்லாம் வாங்கி அவர் கேட்ட பொருளை எடுத்து கொடுத்து பிரமிப்பாக இருந்துச்சு. அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் அவரை கூப்பிட்டு போய் அவருடைய அண்ணன் பையன் கூட எங்கள் முஸ்தாபா சென்டரில் வேலை செய்கிறார். அப்போ நாங்கள் 3 பேரும் போய் சாப்பிட்டோம். இன்னைய வரைக்கும் அவரோட நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எப்படின்னா நம்ம வந்து இப்போ இந்தியாவில் வந்து நம்ம போய் பார்க்க முடியாது. நடிகர்களை பார்க்கலாம், அவங்கள வெளியே இது பண்ணுவாங்க, அது ஒரு இது எட்டாக்கணி. இங்கே வந்து ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. அது ராமராஜன் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தார். நான் பார்த்ததுக்கப்புறம் அவர் நான் புகைப்படம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், தம்பி நான் வெளியில் போக வேண்டியிருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிங்க அப்படின்னாரு. அவர் எப்படி சீக்கிரம் போக முடியும்? அவர் எவ்வளோ பெரிய நடிகர். சற்று நேரத்துக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ராமராஜன் வந்தது. அவரை வந்து நாங்கள் பில்லு போட்டு வெளியாகிறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாளையம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அப்படியே கூடிடுச்சு மக்கள். இப்போ பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தானே அப்போ ஸ்டூடெண்ட்டில் வந்திருப்பாங்க, ராமராஜன் ரசிச்சிருப்பாங்க. அப்படியே அப்பா கூடி பயங்கரமான கூட்டம். ஒரு அவரை பிரமிக்க முடியாத அவர் அப்போ தான் அவரே உணர்ந்துருப்பார். இல்லையா அப்போ நம்ம இவ்வளோ பெருசாக இருக்குமான்னு. ஏன்னா நம்ம வந்து பிரமிக்க முடியாத ஒரு நடிகரை நம்ம பார்த்தோம். அவருடைய புகைப்படம் கூட என்கிட்ட இருக்குது, இப்போ கையில் இல்லைன்ட்டு. நான் அடுத்த இதில் நேர்காணலில் உங்களுக்கு சொல்கிறேன். அதுமாரி பல நடிகர்கள் நான் சந்திச்சிருக்கேன். எல்லாரையும் பற்றியும் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.